வழிகாட்டுதல்படி நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி என்கிற சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக தொடர்ந்து 2022லேருந்து பல்வேறு விதமான நிறுவனங்கள் நிதியாக ஒதுக்குவதாக சரி அல்லது ஹியூமன் ரிசோர்ஸ் அவங்களுடைய ஹவர்ஸ் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது இப்படி பல்வேறு விதத்தில் வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் அந்த விதத்தில் மலபார் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். பட் நம்மளுடைய நாலேஜுக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் பிள்ளைகளுக்கான உயர்கல்விக்கு படிப்பதற்கான தொகை உதவித்தொகை தொடர்ந்து அவங்க வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா போன வருஷம் போன மாதம் திருச்சியில் நடந்த அந்த கான்க்ளேவில் வந்து ஒரு MOU மலபார் சார்ஜ் மூலமாக ஒரு MOU சைன் பண்ணி கிட்டத்தட்ட 3500 பிள்ளைகளுக்கு நாங்கள் தரோம், ஸ்காலர்ஷிப் நாங்கள் தரோம் என்று சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2.8 crores அளவில் அந்த நிதியை வழங்க சொல்லுவாங்க. இன்றைக்கி அதோட முதல் கட்டமாக ஒரு 797 பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்கு படிப்பதற்கான அந்த ஸ்காலர்ஷிப்கான இதை இன்றைக்கி வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இவர்கள் மட்டுமல்ல, தொடர்ந்து தமிழ்நாடு பல பேர் நேரடியாக வழங்கிட்டு இருக்கிறாங்க, மறைமுகமாக பல்வேறு விதைகளை செஞ்சிட்ருக்காங்க என்று சொன்னாலும் இதை நாங்கள் வந்து NSN போர்ட்டல் மூலமாக அதை முழுமையாக நீங்கள் கொடுத்த பணத்தை நாங்கள் எங்கே செலவு செஞ்சுருக்கோம், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒரு பில்டிங் கொடுத்தீங்கன்னா அந்த பில்டிங் முன்னாடி எப்படி இருந்துச்சு, நீங்கள் கொடுத்தனால இன்றைக்கி அது எப்படி இருக்குன்றது, நீங்கள் கொடுத்த பெஞ்ச் டெஸ்க் இன்றைக்கி எங்கே இருக்குது என்கின்ற அளவுக்கு அது ஒரு புகைப்படமாகவும் அவங்களுக்கு உடனடியாக நாங்கள் வந்து அதை தெரிவிக்கிறோம். ஒரு வாட்ஸ்அப் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து அதை நாங்கள் தெரிவிச்சிட்ருக்கோம். இப்படி தொடர்ந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருச்சி நடந்த கூட இந்த வர்ச்சுவல் பெவிலியன் அப்படிங்கிறத வந்து கூட நாங்கள் வந்து தொடங்கி வச்சுருக்கோம். இது என்னென்னா பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் எந்த அளவுக்கு இருக்கின்றது, அவர்கள் எப்படி இணைக்கக்கூடிய வேண்டும் என்கின்ற விதத்தில் இன்றைக்கு அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம்.